வணக்கம். இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு நீதி கோரியும் தமது அடிப்படை உரிமைக்காகவும் மக்கள் கடந்த 90 நாட்களாக அமைதி வழியில் போராடி வருகின்றனர். 92வது நாளாகிய இன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் முன்பாக மக்கள் குவிந்துள்ளனர். செயலகத்தின் நுழைவாயிலையும் பூட்டிய மக்கள் அதிகாரிகளையும் நுழைய விடாமல் உரிய உயர் அதிகாரிகளும் அரசும் எமக்கு தீர்வை தர வேண்டும் என கோஷத்துடன் பெருந்திரளாக குவிந்திருக்கின்றனர். யாழ் மாவட்ட கிராமிய கடல் தொழில் அமைப்புகளின் சமூகத்தின் ஊடக சந்திப்பு யாழ் அலுவலகத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாவட்ட கிராமிய கடற்தொழில் அமைப்புகளின் சம்மேளன தலைவர் செல்லத்துறை நற்குணம் கருத்து வெளியிட்டார். படகின் அத்துமுறைய செயல்பாட்டுக்கு எதிராக முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருந்து ஊடகங்களுக்கு அதிகமாக அவர்களுக்கு பேட்டிகளை கொடுத்து அவர்களை வற்புறுத்தின காரணத்தினால் அவர்கள் மிகவும் உன்னதமாக இந்த செய்திகளை வெளியிலே கொண்டு பரப்பி இந்த எமது கடற்படையினரும் கடற்தொழில் திணைக்களம் கடற்தொழில் அமைச்சு என்பன இதுக்கு துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த ஊடகங்கள் மிகவும் எங்களுக்கு ஒத்தாசையாகவும் உதவியாகவும் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் முதற்கண் நன்றியை தெரிவிக்க வேண்டியவனாக இருக்கின்றேன். அடுத்து இந்த கடற்படையினர் இன்றும் கூட 3 படகுகளை இழுவை படகுகளை கைப்பற்றி இருக்கிறார்கள். அதில் 21 மீனவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும், தொடர்ந்தும் பிடிக்க வேண்டும். நூற்றுக்கணக்கான படகுகள் ஒவ்வொரு நாளும் இங்கே எமது எல்லை தாண்டி உள்ளே வந்து தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒரு சில படகுகளை பிடித்தால் போதாது, அவர்களில் அதிகமான படகுகளை பிடிக்க வேண்டும். இதற்கு கடற்படை மேலும் துரிதமாக செயல்பட வேண்டும் என்று அவர்களை நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். அவர்கள் இந்த செயல்பாட்டை துரிதமாக செய்வதற்கு இப்போது தற்சமயம் இவ்வாறு செய்து கொண்டிருப்பதற்கு நன்றியை தெரிவிக்கின்றோம். மேலும் இந்த செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டு அவர்கள் இந்த செயல்பாட்டிலே ஈடுபடும் போது எங்களாலான உதவியை அவர்களுக்கு பின்னின்று செய்வோம் என கூறிக்கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த செயல்பாட்டை எமது கடற்தொழில் அமைச்சும் நீரியல் வளத்துறை திணைக்களம் போன்றன சிரத்தையுடன் மேலும் மேலும் அவர்களை தூண்டி செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நிலையிலே நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம். எல்லை தாண்டி வருகின்றவர்கள் அண்மை காலத்திலே நாங்கள் சொன்னதுக்கு இணங்க செயல்பட்டதற்கு கடல் தொழில் அமைச்சுக்கு, கடல் நீரியல் வளத்துறை திணைக்களத்துக்கு, கடற்படையினருக்கு இந்த செயல்பாட்டை
துரிதப்படுத்தியதற்கும் மேலும் பிடிக்க வேண்டும் என்று கேட்டு அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி முடிக்கின்றேன். அந்த விஷயத்தில் எமது தொப்புள்கொடி உறவு என்று கூறிக்கொண்டு வடபகுதி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழித்து கொண்டிருப்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இங்கே இந்தியன் இழுவை மடி படகு ஒரு நாள் வந்து இங்கே எமது பிரதேசத்திலே அநேகமான போட்டுகள் குறைந்தது வடமராட்சி கிழக்கிலிருந்து நெடுந்தி வரைக்குமான பிரதேசத்திலே தொழில் செய்கின்ற படகுகளில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவர்களுடைய அழிவு 100 படகுக்கு மேல் சேதப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு படகிலே சாதாரணமாக ஒரு வலையின் பெறுமதி 50,000 ரூபா முடியும். ஒரு வளிச்சல் வேலை என்ற பெறுமதி இன்றைக்கு அந்த வளிச்சல் வேலை. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஊடக சந்திப்பு ஜாலில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் திலீபன் திலீசனின் இல்லத்தில் 11 மணியளவில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் 26ஆம் தேதி சுகையிட விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் முடிவெடுத்துள்ளது என தெரிவித்துள்ளார். 26ஆம் தேதி புதன்கிழமை நாடளாவிய ரீதியிலே அதிபர் ஆசிரியர்களுடைய நீண்டகாலமாக நிலவி வருகின்ற சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை கோரியும் அதிபர் பெற்றோர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சுமைகள் மற்றும் மாணவர்களுடைய போசாக்கு பிரச்சினைகள் ஆகிய கோரிக்கைகளையும் உள்வாங்கி இந்த சுயநிலைவு போராட்டம் எதிர்வருகின்ற 26ஆம் தேதி நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையிலே எதிர்வருகின்ற 26ஆம் தேதி அதிபர் ஆசிரியர்கள் அன்றைய தினம் பாடசாலைகளுக்கு சமூகம் அளிக்க மாட்டார்கள். அந்த வகையிலே பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை பெற்றோர்கள் அனுப்புவதை தவிர்த்து பாதுகாப்பான வழிமுறைகளினூடாக உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக வைத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்ளுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுக்கிறது. இந்த சுயநினைவு போராட்டத்தின் போது பங்கு பெற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு அதிகாரிகளாலோ அல்லது திணைக்கள தலைவர்களாலோ எந்தவிதமான ஒரு அச்சுறுத்தலையும் அவர்கள் விடுக்க முடியாது. அதிபர் ஆசிரியர்கள் தாபன விதிக்கோவையிலே குறிப்பிடப்பட்டதின் அடிப்படையிலே தங்களுக்கு சுயினம் என்கின்ற விடயத்தை குறிப்பிட்டு அந்த லீவு விண்ணப்பத்தை டெலிகிராம் ஊடாக அல்ல டெலிமெயில் ஊடாக இமெயில் ஊடாக அல்லது SMS ஊடாக அந்த தகவலை திணைக்கள தலைவருக்கு அனுப்புவதன் ஊடாக தங்களுடைய சுயநிலைவு போராட்டத்தை மேற்கொள்ள முடியும். ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த அதிபர் ஆசிரியர்களுடைய இந்த சம்பள முரண்பாட்டு போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அதே வேளையில் அன்றைய தினம் 10 மணிக்கு கொழும்பிலே பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அன்றைய அந்த போராட்டத்திலே இலங்கையினுடைய பல பாகங்களிலிருந்தும் ஆசிரியர்கள் அதிபர்கள் பெருந்திரளாக சென்று அங்கே பாரியதொரு போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே குறிப்பாக இந்த வடமாகாணத்திலே இந்த சுயநினைவு போராட்டத்திற்கு அதிபர் ஆசிரியர்களுடைய பங்களிப்பு ஒரு ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை இலங்கை ஆசிரியர் சங்கம் முன்வைக்கின்றது. கடந்த காலங்களிலே சம்பள முரண்பாட்டு போராட்டங்களின் போது எவ்வாறு அதிபர் ஆசிரியர்கள் முன்வந்து தங்களுடைய பங்களிப்பினை செய்திருந்தார்களோ அதே போன்று அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பள முரண்பாட்டு பிரச்சினைக்கான தீர்வை கோரி நடாத்த முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சுயநிலைவு போராட்டத்திலே தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக அதிபர்களும் ஆசிரியர்களும் இந்த போராட்டத்துக்கு வலிச்சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கோரிக்கை விடுக்கின்றோம். ஆகவே இந்த சுயநிலைவு போராட்டம் தொடர்பாக மேற்கொள்வது தொடர்பாக எந்த ஒரு பயமோ அச்சமோ அதிபர்கள் ஆசிரியர்கள் அச்சமோ கொள்ள தேவையில்லை. ஏனென்று சொன்னால் இது தொழிற்சங்க உரிமை தொடர்பான விடயம். நாங்கள் தொழிற்சங்க ரீதியாக நாங்கள் இந்த அறிவித்தலை நாங்கள் கல்வி அமைச்சுக்கு வழங்கி இருக்கின்றோம். தொழிற்சங்க உரிமை தொடர்பாக எங்களுக்கு எந்த ஒரு சட்ட ரீதியாகவும் அல்லது திணைக்கள ரீதியாகவும் எந்த ஒரு சவாலையும் எந்த ஒரு தரப்பும் விட முடியாது. அத்தகைய தொழிற்சங்க
வயிற்று பிழைப்புக்காக சென்ற மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என உறவினர்கள் கண்ணீர் மல்க பேட்டியளித்திருந்தனர். ராமேஸ்வரம் ஜூன் 23 ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 3 படகையும் அதிலிருந்த 22 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்து காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்று விசாரணைக்கு பின்னர் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மீனவர்கள் படகுகளுடன் ஒப்படைக்கப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 507 விசைப்படகுகளில் 5000க்கும் அதிகமான மீனவர்கள் மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தடைக்காலம் முடிஞ்சு ராமேஸ்வரத்தில் ஒரு கடை தான் போனோம். அந்த ஒரு கடலில் போன இறாலு நண்டு மீனுக்கே விலை கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் காற்று அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு 5 நாளாக வந்து டோக்கன் வழங்கலை. நேற்று தான் நாங்கள் வந்து மீன்பிடி அனுமதிச்சு விட்டு அரசு வழங்கிச்சு கடலுக்கு போனோம். இங்கே படகுகளில் ஒரு 3 படகையும் 18 மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படை சிறப்பிடிச்சிட்டு இது இந்த புதிய அரசு வந்திருக்கு. இனிமையாட்டு நாங்கள் பாரம்பரிய எல்லையான கட்சி பயில மீன் பிடிக்கலாம்னு சொல்கிற இதில் அடிப்படையில் நாங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது இப்படி தொடர்ந்து இலங்கை கடற்படை சிறைப்பிடிச்சா எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன செய்கிறது? எங்கள் படகை இயக்க முடியல. படகுக்கு கடலுக்கு வர்றதுக்கு ஆள் தயங்குறாங்க. உடனே மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு இந்த மீனவர்களையும் படகுகளையும் உடனே விடுவிக்கணும். அப்படி விடுவிக்கலைன்னா தமிழகம் தழுவிய போராட்டமாக இது மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உடனே மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு இந்த படகுகளை மீனவர்களை விடுவிக்கணும். தமிழீழ விடுதலை இயக்கம் எனப்படும் டெலோ அமைப்பின் தலைவர் ஸ்ரீ சபாரத்தினத்தின் திருவுருவச் சிலை வவுனியா நகர மத்தியில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகாமையில் திறந்து வைக்கப்பட்டது. கட்சியின் தற்போதைய தலைவர் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனால் குறித்த சிலை திறந்து வைக்கப்பட்டதோடு நினைவுக்கல்லினை கட்சியின் செயலாளர் நாயகம் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனா கருணாகரம் மற்றும் கட்சியினுடைய உபதலைவர் ஹென்றி மகேந்திரனாலும் திரை நீக்கம் செய்யப்பட்டது. அதைவிட எங்களுடைய மக்களுடைய இனத்தினுடைய விடுதலை என்பது தொடர்ச்சியாக எங்களுடைய இயக்கத்தினுடைய கொள்கையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை எங்களுக்கு ஊட்டி இன்றைக்கு அவருடைய திருவுருவ சிலையை நாங்கள் திறந்து வைக்கின்ற இந்த நிலையிலே இந்த நிகழ்விலே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய தமிழீழ விடுதலை இயக்கத்தின் சார்பாக நான் என்ன செய்தி சொல்லுகிறது என்றால், நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் எங்களுடைய இனத்தையும் எங்களுடைய நிலத்தையும் எங்களுடைய பூர்வீகத்தையும் காப்பாற்ற முடியாது என்பதை எங்களுடைய சிறியண்ணாவின் இந்த திருவுருவ சிலை பறைசாற்றுகிறது. நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் எங்களுடைய இனத்தை சிங்கள தேசத்திலிருந்து இன்றைக்கு துப்பாக்கி சத்தம் இல்லாத ஒரு நிலை, ஆனால் போர் சூழலுக்குள்ளே வாழுகின்ற எங்களுடைய மக்களை பூர்வீகத்தை ஒழிக்கின்ற திட்டமிட்டு செயல்படுகின்ற நிலங்களை அபகரிக்கின்ற திணைக்களங்களை வைத்துக்கொண்டு எங்களுடைய பூர்வீகம் இல்லாதொழிக்கின்ற ஒரு செயல்பாட்டை செய்து வருகின்ற நிலை இருந்து கொண்டிருக்கின்ற போது, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஒற்றுமை என்பது இப்பொழுதும் இல்லாமல் இருக்கிறது என்பதை எண்ணுகின்ற போது கவலையாக இருக்கிறது. எங்களுடைய இனத்தை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற அனைத்து தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் எல்லாம் வாயளவிலே தான் பேச்சை இனத்தின் விடுதலை என்று சொல்லுகிறார்கள் ஒழிய, இனத்தின் விடுதலை என்பதை ஒற்றுமையாக எங்களுடைய மக்கள் நேசிக்கின்ற அந்த ஒற்றுமையை செய்வதற்கான வாய்ப்பை இன்றைக்கும் நாங்கள் தவற விட்டிருக்கிறோம். எங்களுடைய அண்ணன் ஸ்ரீ சபாரத்தினம் அவர்கள் இந்த ஒற்றுமைக்காக பாடுபட்டு, ஏன் விடுதலை புலிகள் கூட இந்தியாவிலே ஒரு அணியாக இணைந்து செயல்படுகின்ற
ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படங்கள், அந்த தலைவர்கள் எல்லாம் கைகோர்த்து நிற்கின்ற படங்களை பார்க்கின்ற வகையிலே எங்களுடைய இனம் உண்மையிலே தலை நிமிர்ந்து எங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைக்கும் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கின்ற சூழலிலே எங்களுடைய தலைவர் இந்த ஒற்றுமைக்காக பாடுபடுகின்ற அந்த நிலை காரணமாக இன்றைக்கும் தமிழீழ விடுதலை இயக்கம் ஒற்றுமைக்காக கொண்டு வருகின்ற வாய்ப்புகளை எந்த விடுப்பு, அதாவது என்ன விட்டு கொடுப்பதாக இருந்தாலும் அதை விட்டு கொடுத்து எங்களுடைய இனத்தையும் இந்த நிலத்தையும் காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். அண்ணன் ஸ்ரீசபா ரத்னத்தினுடைய அந்த வழி நடத்தலில் அதற்கு முன்பு இங்கு நான் நினைவு கூற விரும்புகின்றேன். எங்களுடைய தங்கத்துறை, குட்டிமணி, ஜெகன், இன்னும் அந்த வெளிக்கடை சிறையிலே மரித்தவர்கள், இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆகவே தமிழீழ விடுதலை இயக்கம் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு எப்படி ஒத்துழைத்ததோ அதே போன்று நாங்கள் எங்களுடைய விட்டு கொடுப்புகளின் மத்தியிலே இந்த ஒற்றுமையை கொண்டு வருவதற்கான எந்த சவால்களையும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் மக்கள் இன்றைக்கு தலைவனற்ற மக்களாக இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார். அவர்கள் எதிர்பார்ப்பெல்லாம் ஒற்றுமையான கட்சிகள் வர வேண்டும் என்று சொல்லுகின்ற வாய்ப்பை தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே திருவுருவ சிலை திறப்பு நிகழ்விலே ஒரு சத்தியம் செய்கின்றோம். எங்களுடைய நிலத்தையும் எங்களுடைய மக்களையும் காப்பாற்றுவதற்காக எப்படி துவக்கை ஏற்றி துப்பாக்கிகளோடு ஒரு எதிரியை, பொது எதிரியை நாங்கள் சந்தித்தோமோ அந்த சந்திப்பின் ஊடாக அனைத்து போராளிகளும் இன்றைக்கு இந்த தங்களுடைய இனம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று மறித்திருக்கின்ற அந்த தியாக சிந்தனையோடு இன்றைக்கும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அத்தனை போராளிகளுடைய சிந்தனையின் ஊடாக இங்கு ஒரு சமர்ப்பணத்தை செய்ய இருக்கிறோம். எங்களுடைய மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் தமிழீழ விடுதலை இயக்கம் தன்னுடைய அனைத்து விட்டு கொடுப்புகளையும் விட்டு கொடுத்து அது செய்யும். அதனுடைய கடமை தொடரும். எல்லா கட்சிகளையும் நாங்கள் ஒன்றிணைத்து அது என்ன போராட்டமாக இருக்கலாம், தேர்தலாக இருக்கலாம், இனி ஒரு கட்சி கூட வெளியில இருக்கக்கூடாது என்ற அந்த உருவாக்கத்தை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஆனால் ஒன்று, எங்களை எல்லாம் பார்த்து சில பேர் விமர்சனம் செய்கிறார்கள், ஒட்டுக்குழு என்கிறார்கள். இப்படி பல தேவையற்ற கதைகளை பேசிக்கொண்டு இருக்கிறார். நாங்கள் இன்றைக்கும் விடுதலை புலிகள் பலமாக இருக்கின்ற போது எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த வடுக்களை எல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு எங்களுடைய இனம் ஒரு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக விடுதலை புலிகளோடு கைகோர்த்து நாங்கள் செயல்பட்டவர்கள் என்பதை நான் இன்று பகிரங்கமாக எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆகவே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையிலே நாங்கள் ஜெயகம ஸ்ரீலங்கா அம்பாறை மாவட்ட அங்குராட்படை நிகழ்ச்சி திட்டம் நேற்று முன்தினம் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் அனுசரணையுடன் அம்பாறை HM வீரசிங்க மைதான வளாகத்தில் சமூக அபிவிருத்தி மற்றும் வலுவூட்டல் அமைப்பின் உறுப்பினர் ராம் நிக்ஷனின் ஏற்பாட்டில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சூர் நாணயக்கார தலைமையில் ஆரம்பமானது. එකී ශ්‍රමිකයන් ඇගයීමට වියලි ආහාර ද්‍රව්‍ය මිලදී ගැනීම අර්ථයෙන් සිද්ධ වෙනවා ඇති. D1 ඉස්මා ලෙපේ මොහමඩ් ඉම්රාන් අසාද් අහමද් அடுத்ததாக வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து தொழில் செய்து கொண்டிருக்கிற குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கான 10,000 ரூபாய் பெறுமதியான கற்றல் உபகரணங்கள், அதனைத் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து தற்பொழுது உள்நாட்டுக்கு வருகை தந்திருக்கின்ற குடும்பங்களைச் சேர்ந்த டி-சைக்கிளுக்கு அமைய හෝ තුමිය සමග ප්‍රාදේශීය ලේකම්තුමා හෝ තුමිය සහභාගී වෙන්න ඕනේ. එතකොට තමයි මේ ප්‍රධානී වර්ණවත්භාවය තියෙන්නේ.
සිරිනන්ද මහතාට වගේම ප්‍රාදේශීය ලේකම්තුමිය කුමාරී මහත්මිය VC උදාර මහත්මයාට ගෞරවයෙන් ආරාධනා කරනවා. APF අනමලේ කනක රාසා තුමාට இத்துடன் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்ற விடயங்களின் தொகுப்பு